Welcome students. This is the third part than the last part of the lesson electric charge and field. Okay? இதில் நம்ம ஒரு சில கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பாக்கி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட் வீடியோ நீங்கள் ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னா அதுவும் இந்த சேனல்லே இருக்குது. அதை கொஞ்சம் அவசியம் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பாருங்கள். பை வே ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் ஐ am teaching the concepts. An uniformly charged rod of length 3 meter having a charge of 9 microcoulomb is placed on the xy plane with one end of it at the origin and the length along the x-axis. Okay. இப்போ நம்ம இது x-axis எடுத்துக்கிட்டோம்னா there is a rod which is placed. Okay. இந்த rod uniformly charged. Okay. இதில் இருக்கக்கூடிய மொத்த சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9 மைக்ரோகூலம் சார்ஜ் இந்த ராடோட லெங்த் 3 மீட்டர் இருக்கு. அதில் ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் அட் த ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 0 0 எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ் சென்ஸ். இப்போ there is a cube. This is the Gaussian surface is a cube of 2 meter side. அதோட center 0 0 0 தான் இருக்கு. Gaussian surface is a cube with its center at 0 0 0 and the sides parallel to x y z axis. The side of the cube is 2 meters. Okay. அதில் அப்போ இந்த இடத்துல ஒரு கியூப் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி வரும். இந்த கியூப் இப்படி வரும். இப்போ வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஒன் ஃபேஸ், எனி ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூப். இப்போ இந்த ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு வெளியில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? காஸ் லா. ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது காசியன் சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது total charge enclosed by the surface divided by epsilon naught. இப்போ காசியன் சர்ஃபேஸ்னு ஒன்று அப்படி இருக்குது. இது ஒரு 3 டைமென்ஷன், ஒரு பலூன் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது உள்ள ஒரு 3 கூலும், ஒரு 2 கூலும், ஒரு 4 கூலும் இப்படிலாம் இருக்குது. வெளியில் ஒரு 5 கூலும் இப்படிலாம் இருக்குன்னு வச்சுங்க. வாட் இஸ் அ ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்டால் வெளியில் இருக்கிற சார்ஜ் எடுக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற சார்ஜை மட்டும் எடுக்கணும், டோட்டல் பண்ணணும். இது 4 இருக்குது, 3 இருக்குது, 7. 7ல் 2 போயிடுச்சு, 5. அப்போ மொத்தமாக அதில் இருக்கிறது 5 கூலும் தான். அப்போ 5 by epsilon naught அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு கோடுகள் வெளியில் வருது. ஸோ காஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோடுகள் வர்றதுக்கு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வர்றதுக்கு காரணம் நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ். அதுதான் காரணம். ஓகே, 1 by epsilon naught. See, உங்களுக்கு epsilon naughtங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் 8.85 10⁻⁻12. அதே மாதிரி 1 by epsilon naughtனா 1.129 into 10⁻11. அதை 1.13 அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தீஸ் நம்பர்ஸ். அப்போ 5 into 1.13 into 10⁻11 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி 15 5 6 5. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வருது அப்படின்றத நீங்கள் இந்த கணக்குக்கு சொல்லணும். அப்போ அதே மாதிரி இதில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது நமக்கு அப்படின்னா, என்க்ளோஸ்டு சார்ஜ் எவ்வளவுன்னு தெரிய வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் எப்சிலான் நாட்டில் டிவைட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது Q by எப்சிலான் நாட். ஒரு டப்பா, இது உள்ள ஒரு கியூப். இந்த கியூபுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் Q அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ், டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளவு? ஒரு ஃபேஸ் வழியாக, இது வழியாக எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் மொத்தம் 6 பக்கங்கள் இதுக்கு இருக்கிறதுனால, 6 பக்கங்கள் இருக்கனால டிவைட் பை 6. டோட்டல் ஃப்ளக்ஸ்னா இது ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் ஃபேஸ் அப்படிங்கிறப்ப Q by 6 எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ பார்க்கலாம் இந்த சார்ஜ் எவ்வளவு இந்த பேப்பரில் நம்ம போடுவோம். ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் இப்படி இங்கேருந்து சைடில் பார்க்கும்போது, இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ 2 டைமென்ஷன்லேயே வரைஞ்சிக்கங்க. ஓகே, அப்போது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்குது, 2 டைமென்ஷன். இப்போது இந்த கியூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக சென்டர் ஆஃப் த கியூப் 0 0 0ல் இருக்கணும். 2 மீட்டர். அப்போ இந்த பக்கம் 1 மீட்டர், இந்த பக்கம் 1 மீட்டர். இது 2 மீட்டர். சைட் ஆஃப் த கியூப் 2 மீட்டர்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக. அப்புறம் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ராடு போகுது. இந்த ராடு எவ்வளோ தூரம் போகுது? 3 மீட்டர் தூரம் போகுது. 3 மீட்டர் தூரம் போகுது. இதில் தான் சார்ஜ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஆனால் 1 மீட்டர் தான் இதுக்குள்ளே இருக்குது.
the charge inside அது வந்து அந்த 1 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. மொத்தம் 3 மீட்டர் இருக்குது, இது உள்ள 1 மீட்டர் தான் இருக்குது. அப்போ 1/3 தான் அதுக்குள்ளே இருக்குது. டோட்டல் சார்ஜ் என்ன இருக்கோ அதில் Q/3 அது மட்டும்தான் என்க்ளோஸ்டு பை திஸ். புரியுதா உங்களுக்கு? 3 மீட்டரில் 1 மீட்டர் தான் உள்ளே இருக்குது. Q/3னா அது எவ்வளவுனா இது 9 மைக்ரோ கூலும் இல்லையா? 9 மைக்ரோ கூலும் 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 3 × 10⁻⁶ இதுதான் the charge enclosed. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை 6 எப்சிலான் நாட். ஏன்னா ஒரு 6 பக்கங்கள் இருக்குது, ஒரு பக்கத்தின் வழியாக எவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அப்போது இது வந்து 3 × 10⁻⁶ டிவைடட் பை 6 1/எப்சிலான் நாட்டுக்கு 1.13 10⁻11 போடணும். இதை கட் பண்ணிட்டா 2, இதை டிவைட் பண்ணிட்டா 0.56ன்னு வருது. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 0.56 × 10⁻5 அதாவது 5.6 × 10⁻4 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. ஸோ அந்த ஆன்சர் இங்கே இருக்குது. திஸ் இஸ் த ஃப்ளக்ஸ். ஓகேயா? திஸ் இஸ் த ஃப்ளக்ஸ் 5.6 10⁻⁴. அடுத்த கணக்கு போகலாம். இதில் நம்ம காஸ் லா பற்றி பார்த்துருக்கோம். இப்போ இந்த கணக்கு பார்த்தோம்னா இதில் என்ன இருக்குது? டைபோல் மொமெண்ட். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டைபோல். டைபோல்னா என்ன? -q + q ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2d. அப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a small distance is called electric dipole. டைபோல் மொமெண்ட்னா என்ன? சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் 2d × q. டைபோல் மொமெண்ட்டுக்கு யூனிட் என்ன வரும்? கூலும் மீட்டர் அப்படின்னு வரும். யூனிட் இஸ் கூலும் மீட்டர். p = 2dq. டைபோல் மொமெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, டைரக்ஷன் -q to +q. ஸோ வெக்டர் குவான்டிட்டி இட் இஸ். Vector. Charge is a scalar. Charge is a scalar. Q × 2D vector. This is a vector notation. Okay. இந்த கணக்கில் electric dipole moment having charges. அப்போ அந்த Q அப்படிங்கிற சார்ஜ் வந்து 7 மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்னொரு சார்ஜ் அஃப்கோர்ஸ் -7 மைக்ரோ கூலும் இருக்கும். டைபோல் மொமெண்ட் ஒரு வெக்டர் தானே, அதனால டைபோல் மொமெண்ட்டை வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். 2i - 3j + 6k. ஓகே, I want to find the distance between the charges. Distance between the charges அப்படின்னா எல்லாரும் பண்ணுற ஒரு நார்மலாக ஒரு தப்பு வந்து d கண்டுபிடிப்பாங்க. நம்ம 2d தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் distance between the charges is 2d. You should know that. ஓகே, இப்போது இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா we will know what is it. மாடுலஸ்னால் என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர், செகண்ட் நம்பர் ஸ்கொயர், தேர்ட் நம்பர் ஸ்கொயர். 49க்கு ரூட் இல்லையா? 40 49 அதாவது 7. டைபோல் மொமெண்ட் வந்து 7. ஆனால் இங்கே யூனிட் என்ன கொடுத்துருக்கு? p = 2dq. பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? 7. யூனிட் வந்து மைக்ரோ கூலும் மில்லிமீட்டர். மைக்ரோ கூலும் 10⁻⁻6 கூலும், மில்லிமீட்டர் 10⁻⁻3 மீட்டர். இப்போ இதை கூலும் மீட்டரில் எழுதியிருக்கேன். டிஸ்டன்ஸுங்கிறது தான் 2d. சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு? 7 மைக்ரோ கூலும் 10⁻⁻6. அப்போ இந்த -6 இந்த -6 கேன்சல். சரி, கூலும் அந்த சார்ஜ் அடிச்சாச்சு, கூலுமும் கேன்சல். இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2d = அப்படின்னா 7 × 10⁻⁻3 மீட்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஓகே, 7 is also cancel. அப்போ வந்து 2d வந்து 10⁻⁻3 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இஸ் 1 millimeter. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ மறுபடியும் ஒரு தரம் சொல்லிடுறேன். p = 2dq. வெக்டர் நோட்டேஷனை மாற்றி எழுதும்போது இங்கே 7 அப்படின்னு இந்த வேல்யூ கிடைக்கிது. q அப்புறம் 2d அப்படின்னு இருக்கு. qவும் 7, இதுவும் மைக்ரோ கூலும். திஸ் கேன் பி கேன்சல். 2d பாக்கி இருக்குது. அப்போ 2dங்கிறது 1, யூனிட் மில்லிமீட்டரில் இருக்குது. அப்போ 2dங்கிறது 1 millimeter. ஓகேயா? ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா காஸ் லா பற்றி பார்த்தோம். தென் ஒரு சின்ன கோஆர்டினேட் ஜியாமெட்ரியோடைய அப்ளிகேஷன், அந்த இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருந்தேன். அப்புறம் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் பற்றி ஒன்று பார்த்தோம். இப்போ காஸ் லா அப்ளிகேஷன். ஓகே, ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஓகே, ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னா டெஃபினெட்லி யூ நோ திஸ். இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கும். இதில் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டாங்கிறது Q/L. இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 6 மீட்டர்ஸ் தூரத்தில் இருந்தோம்னா இது இன்ஃபினிட்லி லாங் ஒயராக இருக்கும்போது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் λ/2πε0r அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட். சப்போஸ் இது வந்து ஒரு ஃபைனைட் லெங்க்த்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைனைட் லெங்க்த் மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த சார்ஜஸ் இதில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து 1/4πε0
lambda by r into, okay, in the angle alpha, in the angle alpha. ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ sin alpha plus sin alpha அப்படிங்கிற ஃபார்முலா வரும். அப்போ 2 sin alpha 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/2 pi epsilon naught lambda by r sin alpha அப்படிங்கிற ஆன்சர் வரும். இது ஏன் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒருவேளை இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த போர்ஷன் அதிகமான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துரும், இந்த போர்ஷன் கம்மியாக கொடுக்கும். அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி கோயிங் இன் இன்க்ளைன் டைரக்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஹரிசாண்டல் காம்போனன்ட் எடுக்கணும், அப்புறம் வெர்டிக்கல் காம்போனன்ட் எடுக்கணும். அது மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த EY, EX இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஆர் நாட் கோயிங் இன் டு தேட். இது ஈக்குவலாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். இது ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக இருந்தால் இந்த ஃபார்முலா வருது பார்த்தீங்களா. சரி, இந்த ஆல்ஃபா நம்ம போட்டிருக்கோமே, அது என்னது, ஃபுல் ஆங்கிளில் பாதி. ஃபுல் ஆங்கிள் ஒருவேளை நான் தீட்டா அப்படின்னு போடுறேன்னு வச்சுங்க, இதில் இது ஈக்குவலாக இருக்குது. ஃபுல் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொன்னால் இது தீட்டா பை 2, இது தீட்டா பை 2. அங்கே வந்து 1/2 pi epsilon naught lambda by r sin theta by 2 அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலாவை இது ஒரு சர்க்குலர் ஆர்க்காக இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஒரு தடவை நீட்டில் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சர்க்குலர் ஆர்க்காக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, இது ஒரு சர்க்குலர் ஆர்க். நீங்கள் வந்து யூ ஆர் அட் த சென்டர், இது ரேடியஸ் ஆர், இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, இதில் பாதி ஆங்கிள் எவ்வளவு, தீட்டா பை 2. அப்போ 1/2 pi epsilon naught lambda by r sin theta by 2 அப்படிங்கிறது வரும். ரைட்டா? அப்போ இந்த கணக்கு போடலாமா? ஓகே, லெட் அஸ் டூ திஸ் ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இப்போ தான் சொன்னேன், 1/2 pi epsilon naught lambda by r sin theta by 2, lambda by r sin theta by 2. So this is a formula. இப்போ இதில் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ லாம்டா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? லாம்டாங்கிறது என்ன, Q by L. இது வந்து 120 degrees. ஃபுல் சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi r. ஃபுல் சர்க்கிள்னா 360 டிகிரி. இங்கே 120 டிகிரி இருக்குது. 360 டிகிரியில் 120 டிகிரிங்கிறது 1/3, 3ஆல் வகுக்கணும். அப்போ லெங்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளோ இருக்க முடியும், 2 pi r by 3 இருக்கும். சரிதானே? அப்போது L டினாமினேட்டில் இருக்குது, அது என்ன ஆகும், 3/2 pi r into Q, the charge Q. ஓகே, இப்போ பார்க்கலாம். இந்த கணக்கில் Q எவ்வளோ கொடுத்துருக்கு, அது வந்து 3.14, அதாவது pi into 10⁻⁻6 மைக்ரோ கூலும் டிவைடட் பை 2 pi. ஓகே, radius is also 3 meter. Charge is equal to pi micro coulomb. Radius is equal to 3 meter. Therefore here you put 3. இப்போ pi cancel ஆயிடுச்சு, 3 cancel ஆயிடுச்சு. lambda எவ்வளோ வருது, 1/2 10⁻⁻6 இப்படி வருது. ஓகே, become here E is equal to, மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1/4 pi epsilon naught வந்துடும், lambda by r sin theta by 2. Let us substitute the values. 1/4 pi epsilon naught na 9 into 10⁻9. ஒரு 2 ஒன்று இருக்கட்டும். லாம்டாவுக்கு வரும் என்ன வரும், 1/2 10⁻⁻6. இந்த ஆருக்கு என்ன போடணும், 3. sin theta by 2 na 120ல பாதி, sin 60. ஓகே, 2 is cancel, 3 cancel here, 3. அப்போ 3 into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10⁻3. sin 60 எவ்வளவு, √3/2. அப்போ √3/2, 3/2 இருக்குது, √3 1.732 10⁻3. இதை கட் பண்ணிங்கன்னா 0.866 வரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 18 19 19 1 24 25 இன்ட்டு 10⁻3. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 2.6. ஓகே, 2.6 இன்ட்டு 10⁻3. ஓகே, இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது காஸ்லா அப்ளிகேஷனில் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் சொன்னேன். அடுத்த கணக்குக்கு வரோம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியும், கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். -q + q. இப்போ வந்து இது டைபோல், டிஸ்டன்ஸ் 2d. இந்த லைனுக்கு பேர் ஆக்சியல் லைன். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது r meters away. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த ஆக்சியல் லைன் கண்டுபிடிச்சிருவீங்க. 1/4 pi epsilon naught 2p by r cube. You know this, right?
அடுத்த ஃபார்முலா இது மைனஸ் கியூ இது ப்ளஸ் கியூ. நம்ம இங்கே இருக்கோம். இது என்ன ஈக்விட்டோரியல் லைன். இந்த டிஸ்டன்ஸ் ஆர். ஓகே, அப்போ இந்த பாயிண்டில் இங்கே டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஓகே, வெக்டர் நோட்டேஷன் சொன்னோம்னா 1/4πε0 2p வெக்டர் பை ஆர் கியூப். இது இப்படி போகும். இது ஈக்வட்டோரியல் லைனில் என்ன ஃபார்முலா 1/4πε0 p by r cube. இந்த 2 மட்டும் வராது. இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். அப்போ வெக்டர் நோட்டேஷன் கேட்டால் என்ன சொல்லணும்? 1/4πε0 p வெக்டர் போடணும், மைனஸ் போடணும். பிகாஸ் p வெக்டருங்கிறது மைனஸ் q to ப்ளஸ் q போகுது, இது ஆப்போசிட்டில் போகுது, அதனால மைனஸ் வரும். ஓகே, அடுத்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது மைனஸ் q, இது ப்ளஸ் q. நவ் we are here. இது ஆங்கிள் தீட்டா, இது ஆர். இப்போ எங்கேயோ ஒரு பாயிண்டில் நம்ம இருக்கோம். இந்த பாயிண்ட் ஆக்சியல் லைனும் கிடையாது, ஈக்விட்டோரியல் லைனும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேயா, இங்கே இந்த டைபோல் இருக்குது பார்த்தீங்களா, டைபோல் மொமெண்ட் பி வெக்டர். இந்த பி வெக்டரை 2 காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறீங்க. ஒன்று இந்த காம்போனண்ட் இப்படி ரிசால்வ் பண்ணுறீங்க, இன்னொன்று இந்த காம்போனண்ட் இப்படி ரிசால்வ் பண்ணுறீங்க. சரியா, இந்த ஆங்கிள் தீட்டா இருக்குல்ல, இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டா இருக்கு, இது 90 டிகிரிஸ். இது என்ன வரும்? பி காஸ் தீட்டா வரும், இது பி சைன் தீட்டா வரும். ஸோ இந்த டைபோல் மொமெண்ட் பி வெக்டரை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று இந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கக்கூடிய பி காஸ் தீட்டா, இன்னொன்று இந்த டைரக்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பி சைன் தீட்டா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். இப்போ இந்த டைபோல் மொமெண்ட் பி காஸ் தீட்டானால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் அதை இன்னொரு இந்த படத்தில் போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் கியூ, இங்கே ப்ளஸ் கியூ. நவ் யூ ஆர் ஹியர். இது ஆர், இது தீட்டா. ஸோ ஆக்சியல் லைன்னால கிடைக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட் அப்படின்னா இதை 1/4πε0 நான் கேன்னு போட்டுக்கிறேன். கே இன்டூ 2p. ஆனால் இது காஸ் தீட்டா இல்லை, அப்போ 2p காஸ் தீட்டா டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் ஆர் கியூ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். இப்போ இந்த காம்போனன்ட் இருக்குல்ல பி சைன் தீட்டா, அதனால கிடைக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட் என்னன்னா மைனஸ் ஏன் போட்டோம்? ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். அது எவ்வளவு டைபோல் மொமெண்ட் கிடைக்கும்? k இன்ட்டு 1/4πε0 k இன்ட்டு இது பி சைன் தீட்டா, k இன்ட்டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் கியூப். ஸோ இதனால கிடைக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட் எப்படி வருது? இதனால கிடைக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட் ஆப்போசிட் சைடு வருது. இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட், ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதனால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பார்த்தோம். ஹரிசாண்டல் டைபோல் மொமெண்ட்னால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் த டைபோல் மொமெண்ட்னால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். நவ் வி ஆர் சீயிங் த total resultant electric field at a point which is an arbitrary point. Okay, அப்போ இது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்கனால பித்தாகரஸ் தியரம். ஸோ resultant electric field is equal to square root of இதோட ஸ்கொயர் k 2p cos theta by r cube whole square a square plus b square sin theta by r cube whole square ரூட். இதுதான் ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். காமனாக என்ன எடுக்கலாம்? கே எடுக்கலாம், பி எடுக்கலாம், ஆர் கியூப் எடுக்கலாம். ரூட்டுக்குள்ள மீதி என்ன இருக்கு? 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இங்கே இதெல்லாம் போயிடுச்சு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, கேபி பை ஆர் கியூப் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் இஸ் 1 பிளஸ் ஒரு 3 காஸ் ஸ்கொயர் பாக்கி இருக்கு. ஓகே, யூ நோ திஸ் ஃபார்முலா நவ். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். இதுலேருந்து ஆக்சியல் லைன் ஃபார்முலா வேணும் அப்படின்னா தீட்டாவுக்கு 0 போடணும். தீட்டாவுக்கு 0 போட்டோம்னா 1 + 3ன்னு வரும். ஆக்சியல் லைன் என்ன வரும்? கேபி பை ஆர் கியூப் 1 + 3, ஏன்னா காஸ் 0 இஸ் 1, அப்போ 2 வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் 2p பை ஆர் கியூப் அது வந்துடும். ஓகே தானே? 2kp பை ஆர் கியூப். ஈக்விட்டோரியல் லைன் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? தீட்டாவுக்கு 90 போடுவீங்க. காஸ் 90 இஸ் 0, ரூட் 1 இஸ் 1, அப்போ கேபி பை ஆர் கியூப் வந்துடும். ஸோ தட் இஸ் தி ஆன்சர் விச் வி ஹவ் ரிட்டன் ஹியர். ஓகே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த டைரக்ஷன் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திஸ் டைரக்ஷன் ஆல்ஃபா, திஸ் டைரக்ஷன் தீட்டா. இந்த ஆல்ஃபா எவ்வளவு அப்படின்னு இந்த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்குறோம். டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தீட்டா பிளஸ் ஆல்ஃபா. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு? தீட்டா பிளஸ் ஆல்ஃபா. இந்த பக்கம் போய் இப்படி போகுது. அப்போ மொத்தமாக இதை நேராக கீழே போட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் என்ன வரும்? தீட்டா பிளஸ் ஆல்ஃபா. இதுதான் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அதுக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. என்ன செய்யலாம்? இந்த ரெக்டாங்கிள் எடுத்துங்க,
இந்த இடத்துல ஆல்ஃபா இருக்குது. ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது? ஆப்போசிட் சைடில் கேபி சைன் தீட்டா பை ஆர் கியூப் இருக்குது. அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்குது? கே இன்ட்டு 2p காஸ் தீட்டா பை ஆர் கியூப் இருக்குது. சப்போஸ் இஃப் ஐ ரைட் பேஸ்ட் ஆன் திஸ், இஃப் ஐ ரைட் வாட் இஸ் tan ஆல்ஃபா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ இது ரெண்டையும் வகுக்கும்போது கே பி ஆர் கியூப் எல்லாம் போயிடும். மேலே சைன் தீட்டா இருக்கும், கீழே 2 காஸ் தீட்டா இருக்கும். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா 1/2 tan தீட்டா. அப்போ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2 tan தீட்டா. ஓகே, இதை ஞாபகம் வச்சிங்க. இப்போ அந்த கணக்குக்கு போகிறோம். சரி, we are coming to this problem. இப்போ நான் என்ன சொன்னேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் at any point அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இந்த டிஸ்டன்ஸ் தீட்டா, இது மைனஸ் கியூ, இது ப்ளஸ் கியூ. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆங்கிள் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். இதை ஸ்ட்ரைட் அப்படி போட்டோம்னா இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு வரும் அப்படின்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் வந்து தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2 tan தீட்டா. ஓகே, நவ் கம் டு திஸ் ப்ராப்ளம். The electric field at a point due to an electric dipole on an axis inclined at an angle theta to the dipole axis is perpendicular. Theta plus alpha is 90. இது வந்து எப்படி போயிட்டு இருக்கு? green y axisல போயிட்டு இருக்கு. perpendicular அப்ப angle theta எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, இப்போ இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கும் பொழுது தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா 90 இருக்கணும். அப்படின்றப்ப இந்த மாதிரி ப்ராப்ளத்தை போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி நமக்கு தேவைப்படுது. ஓகே, யூனோ tan theta plus alpha equal to tan theta plus tan alpha by 1 minus tan theta tan alpha. இது எப்போ 90 வரும் அப்படின்னா tan 90 is equal to infinity. அப்படின்னா denominator is 0. denominator is 0. அப்போ இது வந்து 0. அப்போ 1 minus tan theta tan alpha equal to 0. அதாவது tan theta into tan alpha equal to 1. அப்படி வந்துருச்சுன்னா கீழே 1 minus 1 0 வந்துடும். வந்துருச்சுன்னா இது இன்ஃபினிட்டி ஆயிரும். இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா theta plus alpha 90 வந்துடும். சரியா? ஓகே, இப்போ இந்த ஆன்சரில் எது கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது வந்து tan theta tan alpha ரெண்டையும் பெருக்குனா 1 வரணும். அதாவது இது 2 அப்படின்னா அது 1/2ன்னு இருக்கணும். அப்போ 1 வரும். இது 3 அப்படின்னா அது 1/3ன்னு இருக்கணும். அப்போ 1 வரும். அது மாதிரி எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இது இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆன்சரை நீங்கள் எடுத்து செக் பண்ணிங்கன்னா தீட்டா இஃப் தி ஆங்கிள் தீட்டா இஸ் தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் √2 இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? tan தீட்டா வந்து √2 இருக்குன்னு அர்த்தம். tan தீட்டா √2னா tan ஆல்ஃபா எவ்வளவு? tan ஆல்ஃபா 1/2 இன்ட்டு √2. அது எவ்வளவு? 1/2. சூப்பர். அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா √2 இன்ட்டு 1/2 ரெண்டையும் பெருக்குனா 1 வருது இல்லையா? அது மாதிரி இதுக்கெல்லாம் வரல, இதுக்கு மட்டும் வருது. அப்போது கரெக்டான ஆன்சர் இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் √2 இருந்தால் தான் இது வந்து பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் போகும். ஓகே, இது புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 வீடியோஸில் நம்ம வந்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆல் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸை சொல்லி கொடுத்தோன்னு நான் பார்த்தேன். அதனால் கொஞ்சம் சில சம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். பட் யூ ஷுட் நோ, பிகாஸ் ஒரு ஃபுல் லெசனை நான் வந்து ஒரு 15 சம்முக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதனால் எல்லா கான்செப்டையும் நம்ம அதில் கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஓகே, லிசன் டு திஸ். இது என்னென்னா காஸ் லால இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம என்ன பார்ப்போம்? ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் ஒன்று பார்ப்போம். இது வந்து சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இது வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இது வந்து மெட்டல் அதாவது கண்டக்டிங். அப்படி இருந்துச்சுன்னா யூ ரிமெம்பர் த ஆன்சர்ஸ். இப்போ ஒரு பாயிண்ட் உள்ள ஏ, ரைட், ஒரு பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் பி, ஒரு பாயிண்ட் வெளியில் இருக்குது சி. இந்த வெளியில் இருக்கிற பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். ஒன்று கான்ஸ்டன்ட் இன்டூ சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்றோம். ரைட், இந்த பாயிண்ட் இருக்குல்ல உள்ள ஆன் த சர்ஃபேஸ் இருக்குது. இதில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ரேடியஸ் தெரியணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது கான்ஸ்டன்ட் சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்ன்றோம். உள்ளுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற பாயிண்டில் 0.
எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ளே இருக்காது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லிடுவோம். ரைட். நம்ம பார்க்குறது இந்த டைப் இல்லை. நம்ம பார்க்குறது ஒரு நான் கண்டக்டிங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர். இது எப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்கு அல்லது கிளாஸு, அந்த ஸ்பியரில் எல்லாமே அயான்ஸ், யூனிஃபார்ம்லி சார்ஜ், எங்கேயும் நகர முடியாது, பட் யூனிஃபார்ம் மிக்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு நான் கண்டக்டிங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர் அப்படி வந்ததுன்னா நம்ம வால்யூம் சார்ஜ் டென்சிட்டின்னு எடுப்போம். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ அப்படிங்கிறது சார்ஜ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லணும். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இஸ் சார்ஜ் பை வால்யூம். அப்போ உங்களுக்கு Q என்ன அப்படின்னா இதுலேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். Qக்கு பதிலாக 4/3 பை ஆர் கியூப் ரோ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, கவனி. இப்போ நம்ம வந்து வெளியில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்குறீங்க. ஏதோ சீன் வச்சுக்கோ. ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டான்னு சொல்லுவோம். திஸ் இஸ் 1/4 கான்ஸ்டன்ட்டுங்கிறது 1/4πε0 சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ சார்ஜுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணினா வேற ஒரு ஃபார்மேட்டில் அந்த ஆன்சரை நம்ம கொண்டு வரோம். அந்த ஃபார்மேட் 1/4πε0 r², அப்புறம் திஸ் இஸ் சார்ஜுக்கு பதிலாக 4 கீழே 3, அப்புறம் பை ஆர் கியூப் ரோன்னு வரும். இதில் இந்த 4 பை இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ ரோ பை 3ε0 ஆர் கியூப் பை r². ஓகே, உங்களுக்கு புரியுதா? இது வந்து அவுட் சைடு பாயிண்ட். சரி, அவுட் சைடு பாயிண்ட் இது. ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ் பி அப்படின்னா இந்த ஆருக்கு பதிலாக ஆர் போடணும். புரியுதா? ஸோ வி ஹாவ் டு put r is equal to r. So what do you get? Rho r cube 3ε0 r². Therefore rho r by 3ε0 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, டன். அதே மாதிரி இப்போ இன்சைட் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். இன்சைட் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கும்போது இந்த இன்சைட் பாயிண்டில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏ வில் பி இதே ஃபார்மேட்டில் ரோ பை 3ε0. அந்த டிஸ்டன்ஸ் இப்போ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கலேன், இந்த டிஸ்டன்ஸ் வரும். சென்டரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எக்ஸுக்கு 0 போடும்போது அட் த சென்டர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இன்சைட் பாயிண்டில் இது ஏன் இப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இன்சைட் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 சார்ஜ் என்க்ளோஸ்டு பை திஸ் காஸ் லா வச்சு பார்க்கும்போது சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை திஸ் பார்க்கும்போது Q டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் x² அப்படிமோ. அந்த சார்ஜ் எவ்வளவு அப்படின்னா 1/4πε0 அப்புறம் சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அந்த சார்ஜ் எவ்வளவு அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் வந்தீங்கன்னா தட் சார்ஜ் இன்சைட் தட் ஸ்பியர் இஸ் வால்யூம் இன்டு அந்த ஸ்பியருக்கு வால்யூம் x³ இன்டு ரோ அப்படி வரும். புரியுதா? இந்த ஆருக்கு பதிலாக x வரும். அதை இங்கே போடணும். 4 கீழே 3 எழுதிக்கிறேன், பை x³ ரோ அப்படி போடுவேன். இப்போ x² பண்ணால் x வந்துடும், 4 பை இது கேன்சல் ஆயிரும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ பை 3ε0 x. ஓகே, இது ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கலாம், அதுக்காக சொன்னேன். ஓகே, தியரி முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கணக்கை போட போகிறேன். ரைட், கவனி. இப்போ என்னென்ன கான்செப்ட் நம்ம இதில் பார்த்துருக்கோம்னா காஸ்லா பார்த்துட்டோம், சம் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்ளிகேஷன் பார்த்தோம், எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தோம், காஸ்லா அப்ளிகேஷன் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அந்த tan θ tan α அந்த கணக்கு, அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் ஷெல், அதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா if the electric field due to uniformly charged non-conducting sphere having volume charge density rho and radius r at a point 2r. ஓகே, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப குயிக்காக. அது என்னென்னா how to draw the graph of electric field for இது பார்க்குமா. இது என்னது, ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, வெளியில் மட்டும் சார்ஜ் இருக்குது. இதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃப் வரைங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க. யூ ஆர் drawing the distance versus the electric field போட போகிறீங்க. சென்டரில் உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, 0. எது வரைக்கும்? இது வரைக்கும் 0 தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துக்கு வந்தோடனே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். KQ by
the radius square இல்லையா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே போனீங்கன்னா KQ by R ஸ்கொயர். அப்போ இந்த ஆறுங்கிறது பெரிய நம்பர் இல்லையா? பெரிய நம்பர் ஆல்ரெடி கம்மியாகும். அப்போ போக குறைஞ்சிட்டே போகும். ஸோ த கிராஃப் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வர்சஸ் டிஸ்டன்ஸ் இஸ் லைக் திஸ் ஃபார் அ ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல். அல்லது இது வந்து ஒரு ஃபுல் மெட்டல் ஸ்பியராக இருந்தாலுமே in a metal sphere charges reside only outside. உள்ளுக்குள்ள சார்ஜ் இருக்கவே இருக்காது. சார்ஜ் வெளியில தான் இருக்கும். உள்ளுக்குள்ள ஏன் இருக்காது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்தால் அது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கொடுக்கும் டு தி அயான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ். பட் எவ்ரிதிங் இஸ் இன் ஈக்லிபிரியம். ஓகே, அதனால இந்த சார்ஜஸ் எல்லாம் வெளியில தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ சார்ஜஸ் வெளியில இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிராஃப் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் யூனிஃபார்ம் ஸ்பியருக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும் அப்படி கேட்டிங்கன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது டிஸ்டன்ஸ். இப்போது இது வந்து அந்த சர்ஃபேஸ். ஓகே, இப்போ எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம். சென்டரில் 0 வரும்னு பார்த்தோம். ஓகே, அட் த சென்டர் இட் இஸ் 0. ஒரு எக்ஸ் மீட்டரில் இது வருது. எக்ஸை 0 போட்டோம்னா 0 ஆயிடுது. எக்ஸுக்கு ரேடியஸ் போட்டோம்னா இது வந்துடுது அட் த சர்ஃபேஸ். அதனால் இது என்ன ஆகுதுன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ரேடியஸ் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இந்த ஹைட் எவ்வளவு அப்படின்னா யூ கேன் சே ரோ r by 3 epsilon naught. It is also equal to 1 by 4 pi epsilon naught total charge divided by r square அப்படின்னு சொல்லணும். ஓகேப்பா, இப்போ இந்த கணக்கை பாரு. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னா 2r டிஸ்டன்ஸில் இருக்கோம். ஒரு ஷார்ட் மெத்தடில் போட போகிறேன், கவனிச்சுக்க. நம்ம 2r டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு r. நம்ம எங்கே இருக்கோம் 2r. 2rல இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு E. அப்போ இந்த கேப் it will not be this much close, it will be like this. ஓகேயா? இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து E. ஓகே, அப்போ நம்ம வந்துகிட்டே இருக்கோம். இங்கே வரோம். இங்கே வரும்போது என்ன ஆகுதுங்க, டிஸ்டன்ஸ் பாதிக்கு பாதியாக குறையுது. ஆறுங்கிறது 2r. இந்த இடத்துல ரேடியஸ் சர்ஃபேஸில் இருக்கிறோம் நம்ம. அப்போ டிஸ்டன்ஸ் பாதிக்கு பாதியாக குறையுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் 4 மடங்கு அதிகமாகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இதுக்கும் என்ன வித்தியாசம்? டிஸ்டன்ஸ் ரெடியூசஸ் பை 2. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீசஸ் பை 4. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல திஸ் ஹைட் வில் பி ஈக்குவல் டு இந்த ஹைட் வந்து will be equal to 4e. ஓகே, இந்த இடத்துல ஈனா இந்த இடத்துல 4e. ஓகே, கொஸ்டின் என்ன? r by 2 இந்த இடத்துல எவ்வளவு அப்படிங்கிறோம். இது வந்து r by 2. இந்த இடத்துல எவ்வளவு அப்படின்னா இங்கே 4e. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து லீனியராக குறையுது. அப்போ டிஸ்டன்ஸில் பாதி குறையும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் பாதி குறையும். ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? அதனால இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? 2e. ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் 2e. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு லெசனை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.